எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கிய நாள். இதிலே களிகூர்ந்து மகிழுங்கள். எல்லோரையும் மகிழ்ச்சியாக வாழும்படிதான் தேவன் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறார். இதை குறித்தும் கவலை வேண்டாம். கவலைப்படுவதனால் எங்கள் வாழ்க்கையிலே என்ன எங்களுக்கு கிடைக்கும்? கெட்டு அழிந்து போவதுதான் நிச்சயம். கவலை கொண்டவர்கள் தங்களையும் கெடுத்து தங்களை சூழ்ந்திருப்பவர்களின் வாழ்க்கையையும் கெடுத்து போடுவார்கள். ஆதலால் நீங்கள் யாராக இருந்தாலும் சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய வார்த்தை சொன்னதின்படி கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு, வெளிச்சம் உண்டு. அதிகாலையில் உதித்து மதியம் வரை பிரகாசிக்கிற சூரியனைப் போல பிரகாசிக்க முடியும். எங்கள் வாழ்க்கை இப்பொழுது என்ன சூழ்நிலையாக கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தாலும், எல்லாம் முடிந்தது மரணம்தான் என்று இருந்தாலும், உண்மை உத்தமமாக மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தால் மறு வாழ்வு உண்டு. இது வேத வார்த்தையின்படி சத்தியம். இங்கு பாருங்கள், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள். அங்கே 32வது வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிழைப்பீர்கள் என்றால் பிச்சை எடுத்து பிழைப்போம், ஏதோ ஒரு கஷ்ட துன்பத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று இல்லை. மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தால் நிச்சயமாக பிழைப்பீர்கள். ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை அடைவீர்கள். ஒரு குறைவற்ற வாழ்வை பெறுவீர்கள். ஒரு பாக்கியவானாக இருப்பீர்கள் என்றுதான் வேத வார்த்தை சொல்லுகிறது. வேத வார்த்தை சத்தியம். இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் இது சொந்தமானது. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் எல்லார் மீதும் அன்பாக இருக்கிறார். எல்லா மக்களுக்கும் தேவையான யாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை ஆராய்ந்து அனுதினமும் படிக்கணும், அதற்கு கீழ்ப்படியணும். அதிலே அனுதினமும் தியானமாக இருக்க வேணும். இந்த வார்த்தையில் தியானமாக இருக்கும்போது தான் எங்கள் வாழ்க்கையிலே சரியான வழியை கண்டுபிடிக்க முடியும். இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமாக உள்ளதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கை வெளிப்படுத்தும். நாங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்துவது எங்கள் வேலை அல்ல. நியாய தீர்ப்பு தேவனுடையது. அவர் நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் அதை செய்வார். அவருடைய வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் எங்களுக்கு கொடுத்தது இந்த பரிசுத்த வேதாகமம். இதை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கேட்கிறவர்களும் அதை கைக்கொண்டு நடப்பார்கள். ஆதலால் வேதம் தெளிவாக இங்கு சொல்லப்படுகிறது. பாருங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் மரித்து போவது, நாங்கள் குறைவோடு வாழ்வது, நாங்கள் நோயோடு இருப்பது, வேலை இல்லாமல் பஞ்சத்தில் வாழ்வது அவருக்கு பிரியம் இல்லை. முதலாவது ஆதாமை படைத்தார். ஆதாமுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொடுத்தார். அவன் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். பாவம் அவனுக்குள் வந்தபோதுதான் அவன் குறைவுபடத் தொடங்கினான். அதே போலத்தான் இப்பொழுது இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறபடியால் தான் பலருக்குள்ளும் பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது தொடர்கதையாகவே இருக்கின்றது. இதற்கு முடிவு கொண்டு வரத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் உலகத்திலே வந்தார். தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையிலே மரித்தார். 3 நாட்கள் 3 இரவுகள் அடக்கம் பண்ணப்பட்டு பின் உயிரோடே எழுப்பப்பட்டார். அவர் மீண்டும் வருகிறார். அவரிடத்தில் வரும்போது, அவருக்குள் வாசம் பண்ணும்போது ஒரு புதிய மனிதனாக வாழ முடியும். ஆதாம் எப்படி தேவனோடு சஞ்சரிக்கும் போது எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்ந்தானோ, அதே மாதிரி நாங்களும் எல்லா நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்று வாழ முடியும். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். ஆதலால் உங்கள் சுற்றத்தார், இந்த உலகத்தார் வாழ்கிற முறைகளை பார்த்து அதையே கொப்பி பண்ணாமல் தேவனுடைய வார்த்தையை பார்த்து, இந்த வார்த்தையை ஒரு கண்ணாடி மாதிரியாக பார்த்து இதன்படி செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்தால் நிச்சயம் பிழைப்பு உண்டு, ஆசீர்வாதமான வாழ்வு உண்டு.
குறைவற்ற வாழ்வு உண்டு. இது தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு மாய்மால வாழ்க்கையை விட்டு வெறுத்து உண்மையும் உத்தமமாக மனம் திரும்பி உமக்குள் கட்டப்பட்டு உமக்குள் நிலைத்திருக்க ஏற்ற கிருபைகள் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். மே காட் bless you.